ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கங்க. எல்லோரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் செய்ய போகிறது பூசணிக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், நான் ஒரு சின்ன பூசணிக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க. இது நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது. ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். எண்ணெயில் போட்ட உடனே ரொம்ப சீக்கிரம் வெந்துடுங்க, அதனால் பெருசு பெருசாக போடுறேன். இப்போ நம்ம இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பூசணிக்காய் பொரியல் தாளிக்கிறதுக்கு பாண்லி வச்சுட்டேங்க. காஞ்சிடுச்சு. தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 4லேருந்து 5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. காய் வந்துட்டு எண்ணெயிலே வேகணும், தண்ணி சேர்க்கக்கூடாது, அதனால் அவ்வளோ எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. கடுகு சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடிக்கிட்டுங்க. கடுகு நல்லா வெடிக்குதுங்க. உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பும் சேர்க்கலாம், உளுத்தம்பருப்பும் சேர்க்கலாம். நான் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. 10 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். 6 காஞ்ச மிளகா கட் பண்ணி வச்சுருக்குறேங்க, அதுவும் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வதக்கிக்கலாங்க. பூண்டு பாருங்கள், நல்லா கோல்டன் கலர் வந்துடுச்சு. இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க, சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாங்க. நல்லா எண்ணெயில் வேகட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா போட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூசணிக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாங்க. வேக வேக சின்னதாகிடுங்க பூசணிக்காய். வேகிறதுக்கு முன்னாடி ரொம்ப பெருசு பெருசாக தெரியும். நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாங்க. கிளறி விட்டுட்டு மூடி போட்டு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. மூடி போட்டு 2 நிமிஷம் வேக வச்சுருக்குறேங்க. நான் ஆல்ரெடி ஒரு டைம் கிளறி விட்டேன். சென்டரில் ஒரு வாட்டி மூடி ஓப்பன் பண்ணி இன்னும் ஒரு டைம் நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போது பாருங்கள், பூசணிக்காய் ஆல்ரெடி பாதி வெந்துடுச்சுங்க. சீக்கிரமாக வெந்து போயிடும் பூசணிக்காய். எப்பயுமே போதும் இந்த அளவுக்கு. ரொம்ப கிளறினாங்கன்னா உடஞ்சி போயிடும். 2 தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருந்தது சேர்த்துக்கிறேங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துட்டு மூடி போட்டுடலாங்க. கொஞ்சம் நேரம் டொமேட்டோ வேகட்டும். மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேக வச்சுருக்குறோங்க. பாருங்கள், தக்காளி எவ்வளோ நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இது கிளறி விட்டுக்கலாம். தக்காளி வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேண்டான்னா அப்படியே ஃப்ரை பண்ணிக்கோங்க. தக்காளி சேர்த்தனா ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்கள், பூசணிக்காய் வெந்துருச்சு, ஆல்ரெடி ஒடியுது. நிதானமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கிளறிட்டு 1 நிமிஷம் நான் ஆல்ரெடி வேக வச்சுருக்குறேங்க. இப்போ நம்ம இதுக்கு கொஞ்சமாக துருவின தேங்காய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லி இலை. தேங்காய் சேர்த்துனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாதுங்க. சும்மா கிளறிட்டு நம்ம இறக்கிடலாம். பாருங்கள், எவ்வளோ நல்லா ஒரு பூசணிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. போதும், இந்த அளவுக்கு இறக்கிடலாம். பாருங்கள், பூசணிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குங்க. சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ரோட்டி எதுக்கு வச்சுக்கினாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க. வேறு ஒரு வீடியோவோடு பார்க்கலாம். வணக்கங்க.